இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் அன்பின் வாழ்த்துக்கள். இந்த நாளில் ஆண்டவர் உங்களுக்கு தருகிற வார்த்தை அப்போஸ்தலர் நடபடிகள் அதிகாரம் 8:8. அந்த பட்டணத்திலே மிகுந்த சந்தோஷம் உண்டாயிற்று. பிரியமானவர்களே, இந்த காலை வேளையில் உங்களோடு கூட ஆண்டவர் இந்த வசனத்தின் மூலமாக பேச போகிறார். எந்த பட்டணத்தில் சந்தோஷம் உண்டாயிற்று அப்படின்னு நம்ம பார்த்தோன்னா, சமாரியா பட்டணத்தில் மிகுந்த சந்தோஷமா. ஏன் திடீர்னு அந்த பட்டணத்தில் அவ்வளோ சந்தோஷம் அப்படின்னா, அபிஷேகம் பண்ணப்பட்ட பிலிப்பு அந்த சமாரியா பட்டணத்துக்கு கடந்து போகிறாரு. பயங்கரமான மிராக்கிள்ஸ் நடக்க ஆரம்பிக்கிறது. பிலிப்புவை கொண்டு அந்த இடத்துல கர்த்தர் பயங்கரமான காரியங்களை செய்ய ஆரம்பிக்கிறார். வேதத்தில் வாசிக்கும்போது அநேகரிலிருந்த அசுத்த ஆவிகள் மிகுந்த சத்தத்தோடு கூப்பிட்டு அவர்களை விட்டு புறப்பட்டதாம். திமிர்வாதக்காரரும் சப்பானிகளும் குணமாக்கப்பட்டார்களாம். எல்லா மந்திரவாத கிரியைகள், பொல்லாத ஆவியின் கிரியைகள், வியாதிகள் எல்லாம் ஓட ஆரம்பித்தது. பிரியமானவர்களே, ஒரே ஒரு அபிஷேகம் பண்ணப்பட்ட ஒரு மனுஷன் அந்த பட்டணத்துக்கு கடந்து போகும்போது கர்த்தரே அந்த பட்டணத்தில் கிரியை செய்ய ஆரம்பிக்கிறார். அந்த பட்டணத்துக்கே ஒரு சந்தோஷம்னா, ஜெபிக்கிற பிள்ளைகள், அபிஷேகம் பண்ணப்பட்ட பிள்ளைகள் நீங்கள் இருக்கிற வீட்டில், நீங்கள் ஒர்க் பண்ணுற பிளேஸில், நீங்கள் வசிக்கிற பகுதியில் உங்களை கொண்டு கர்த்தர் பெரிய காரியத்தை நிச்சயமாய் செய்ய முடியும். பிரியமானவர்களே, பென்னிஹின் அவருடைய லைஃப்பை குறித்து நம்ம தியானிக்கும் போது பரிசுத்த ஆவியாண்டிய அபிஷேகத்தை அவர் பெற்றுக்கொள்ளுகிறார். அவங்க வீட்டில் வேறு யாரும் ரட்சிக்கப்படலை. ரொம்ப எதிர்ப்பாக அவங்க தகப்பனார் இருந்த நாட்கள் உண்டு. ஆனாலும் பென்னிஹின் தேவ சமூகத்தில் ஜெபித்து கொண்டிருக்கும்போது பரிசுத்த ஆவியானவர் அளவில்லாமல் ஊற்றப்படுவாராம். அவர் தங்கியிருக்கிற அந்த அறைக்குள்ளாக பரிசுத்த ஆவியானுடைய பிரசனம் அப்படியே இறங்கி வருமாம். கண்டினியூஸாக அவர் ஜெபிக்க 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 பரிசுத்த ஆவியானுடைய பிரசனம் அளவில்லாமல் நிரப்பப்பட ஆரம்பித்தது. பிரியமானவர்களே, ரட்சிக்கப்படாத சகோதர சகோதரிகளை அந்த ஆவியானுடைய பிரசனமே மாற்றியதாம். அவங்க எல்லாரும் ரட்சிக்கப்பட்டார்களாம். காரணம், அந்த ஆவியானுடைய பிரசனம் கடந்து வர அங்கே இருந்த சூழ்நிலைகள், பிரச்சனைகள், கடின இருதயம், போராட்டம் எல்லாம் மாறியது. ரட்சிக்கப்படாமல் இருந்த சகோதர சகோதரிகளை ஆண்டவர் ரட்சித்தார். பிரியமானவர்களே, நீங்கள் ஜெபிக்கிறவங்களா இருந்தால், நீங்கள் ஆவியானவரால் நடத்தப்படுகிறவர்களா இருந்தால், நீங்கள் தேவனோடு அதிகமாய் நேரம் செலவிடுகிறவர்களாக இருந்தால், உங்கள் மூலமாக உங்கள் வீட்டில் சந்தோஷம் வரும், சமாதானம் வரும், வியாதிகள் மாறும், போராட்டம் மாறும். உங்கள் வீட்டில் மிகுந்த சந்தோஷம் உண்டாகும். கர்த்தர் உங்களோடு பேசி கொண்டிருக்கிறார். ஜெபிங்க. நான் மட்டும்தானே ரட்சிக்கப்பட்டிருக்கேன், நான் மட்டும்தான் ஜெபிக்கிறேன், எங்கள் வீட்டில் வேறு யாரும் ஜெபிக்கலையே அப்படின்னு வருத்தப்படாதீங்க. உங்கள் ஜெபம், நீங்கள் ஆண்டவரோடு கூட இருக்கிற அந்த ஐக்கியம் உங்கள் குடும்பத்தில், நீங்கள் ஒர்க் பண்ணுற இடத்துல, நீங்கள் வசிக்கிற பகுதியில் ஒரு மாற்றத்தை கொண்டு வரும். ஜெபிப்போம். நீங்கள் நேசிக்கிற எங்கள் நல்ல தகப்பனே, இந்த கால வேலைக்காக நன்றி செலுத்துக்கிறோம். கர்த்தர் தந்த நல்ல வார்த்தைக்காக நன்றி அப்பா. பிலிப்புவை கொண்டு சமாரியா பட்டணத்தில் மிகுந்த சந்தோஷம் உண்டானது. தேவ பிள்ளைகளை கொண்டு அப்பா, ஜெபிக்கிற பிள்ளைகளை கொண்டு அவங்க வீட்டில், அவங்க ஒர்க் பண்ணுற இடத்துல, அவங்க வசிக்கிற பகுதியில் ஒரு சந்தோஷம் உண்டாகட்டும், சமாதானம் உண்டாகட்டும். எல்லா பலவீனங்கள், போராட்டங்கள் மாறட்டும் அப்பா. நீர் பயன்படுத்தும்படியாக ஜெபிக்கிறோம். இந்த நாள் முழுவதும் உங்கள் கரம் தாங்கி நடத்தட்டும். தேவ பிள்ளைகள் செய்கிற வேலைகள், வருமானங்கள், தொழில்கள், கையின் பிரயாசங்கள் எல்லாவற்றையும் ஆசீர்வதிங்க. இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் எங்கள் ஜீவனுள்ள நல்ல தகப்பனே, ஆமென். பிரியமானவர்களே, கர்த்தர் உங்களோடு பேசியிருக்கிறார். உங்களை கொண்டு கர்த்தர் பெரிய காரியத்தை செய்வார். தொடர்ந்து ஜெபியுங்கள். உங்களுக்காக, உங்களுடைய ஜெப விண்ணப்பங்களுக்காக நாங்கள் ஜெபிக்கிறோம். நீங்களும் எங்களுக்காக, எங்களுடைய ஊழியங்களுக்காக ஜெபித்துக் கொள்ளுங்கள். டிவோஷன் மூலமாய் உங்களோட ஆண்டவர் பேசுகிறது எங்களை பகிர்ந்து கொள்ளுங்கள். இந்த வார்த்தை அநேகருக்கு பிரயோஜனமாக இருக்குமே என்றால் அநேகருக்கு ஷேர் பண்ணுங்கள். God bless you.